ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டேரோட் ரீடர். தமிழ் டேரோட் விபின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யூனிவர்சல் மெசேஜ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1 அண்ட் பைல் 2. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், இது வந்து பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்திருக்கு. இதோட யூனிவர்சல் மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு க்ரியேட்டிவ் பர்சன் அப்படின்னும் சொல்கிறாங்க. நிறைய ஆக்கத்திறன் படைத்த ஒரு பர்சனும் சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சாதிப்பீங்க. ஐ மீன், ஒரு தொழில் கற்றுக்கிறது, இல்லை ஒரு படிக்கிறது, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் சொந்தமாக ஏதாவது பண்ணுறதுக்கு இது சாதகமான நேரம். ப்ளஸ் இப்போது நீங்கள் புது விஷயங்களை கற்றுக்குவீங்க. அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் மனசாட்சிப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு உறவோ நட்போ சாதகமாக நடந்துக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனையை தான் தருவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. பண விஷயங்கள் இப்போ வரைக்கும் குடுக்கல் வாங்கல் ஏதாவது நீங்கள் புதுசாக முயற்சிக்கிறீங்கன்னா அது மட்டும் வேண்டாம். இப்போ சாதகமற்ற சூழ்நிலையில் தான் இருக்குது. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி யூனிவர்சல் மெசேஜ் பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கே பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். அதுக்கு தீர்வும் இப்போ உங்களால் காண முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களை மீறி தான் அந்த விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை உங்கள் லைஃப்பில். அது எதுவாக இருக்கும்னு யூனிவர்ஸ்க்கு தான் தெரியும். பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் அந்த விஷயத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கீங்க. உங்களையும் மீறி அந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அது வந்து கர்மாவோட பலன் தான். அதை நீங்கள் சந்திச்சே ஆகணும் அப்படின்றது கர்மாவோட விதி. ஆனால் இதுலேருந்து நீங்கள் சீக்கிரமாக மீண்டுருவீங்க. இறைவனை வந்து சரணடையும்போது அந்த கர்ம வினையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த கார்டு தலைகீழாக வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கர்ம தோஷத்தில் இருக்கீங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் தெய்வத்தை அர்ப்பணிப்போடு நீங்கள் வணங்கும்போது இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு லைஃப்பில் நடக்கிறது கொஞ்சம் வெறுப்பாகவும் உங்களுக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் வேலை பார்க்குற இடத்துல, அப்புறம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுற நபர்கள்கிட்டையும், உறவுகள், நட்புகள் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் பழகணும். அதாவது ஈகோ இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பழகும்போது அவங்களால உங்களுக்கு சில ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ஈகோ இல்லாமல் பழகும்போது, சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகும்போது அவங்க மூலியமாக உங்களுக்கு நல்லா ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆஃபீஸில் ஹெட் இருப்பாங்களா, அவங்களுக்கு கூடயும் நீங்கள் இப்போ சரியாக ஒரு ஒத்துப்போகாத சூழ்நிலையில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு கேஸ் கொடுக்குறீங்க, ஏதாவது வழக்கு இந்த மாதிரி தொடர்றீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பணம் குடுக்கல் வாங்கலும் இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்சல் மெசேஜ் சொல்கிறாங்க. இதுக்கு ஒரே வழி வந்து நீங்கள் இறைவனை முழு மனசோட அணுகிறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரே தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி தமிழ் டேரோட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், ஜெம் ஸ்டோன், நியூமராலஜி, ராசி பலன், ஃப்யூச்சர் ரீடிங் எல்லாமே கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.